ஆசிரமத்துல ஒரு நாள் குரு தன்னோட 4 சீடர்களையும் கூப்பிட்டு, நீங்க இந்த 2 நாளைக்கு எதுவும் பேசக்கூடாது, மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் குரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சம்மதிச்சு தியானத்துல அப்படியே உக்காடுறாங்க. அவங்க ஒரு ரூம்ல உக்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இரவு நேரம் ஆகுது. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அப்படியே நைட்டு அப்படியே காற்று அதிகமா வீசுது. அப்போ வீசும்போது அந்த மெழுகுவர்த்தி அப்படியே லைட்டா அசைஞ்சு அப்படியே அணைய ஆரம்பிக்குது. அப்போ அதை பாக்குற முதல் சீடன் என்ன பண்றான், பதட்டத்துல அவன் விரதத்துல இருக்கும் அப்படின்னு மறந்துட்டு, ஐயோ யாராவது அந்த மெழுகுவர்த்தி அணையாம பாருங்கடா அப்படின்னு கத்துறான். இதை கேட்ட பக்கத்துல இருக்கிற 2வது சீடன் டேய் நம்ம எல்லாம் மௌன விரதத்துல இருக்கிறோம், உனக்கு தெரியாதா, ஏன் பேசுற அப்படின்னு அப்படியே கத்துறான். இதை பாக்குற அந்த 3வது சீடன் பொறுமை இழந்துட்டு, ஏன்னா 2 பேரையும் பார்த்துட்டு என்ன கேக்குறான்னா, 2 பேருமே பேசி விரதத்தை உடைச்சிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவனும் கத்த ஆரம்பிக்கிறான். 4வதா இருக்கிற சீடன் என்ன பண்றான், அப்படியே பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள பெருமையா நினைச்சுக்கிட்டு, அப்பாடி இவனுங்கள மாதிரி நான் ஒன்னும் புத்தி கேட்டு பேசாம அமைதியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அவனும் டேய் என்ன மாதிரி இருங்கடா அப்படின்னு அவனும் பேச ஆரம்பிச்சிடறான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அப்படியே குரு அந்த ரூமுக்கு வர்றாரு. பாத்தீங்கன்னா 4 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே குரு சிரிச்சுக்கினே சொல்றாரு, நீங்க 4 பேருமே தோத்துட்டீங்க. நீங்க எப்போ அடுத்தவனோட தப்பு சுட்டி காக்கணும்னு நினைச்சிட்டு தன்னோட விரதத்தை, அதாவது அந்த மௌனத்தை விட்டீங்களோ அப்பவே நீங்க தோத்துட்டீங்க அப்படின்றாரு. சோ இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா மத்தவன் என்ன தப்பு செய்யறான், குறை பண்றான் அப்படின்றது பாக்குறதுல தான் நம்முடைய ஆர்வத்தை செலுத்துறோம். அதே நம்மளையே சுய பரிசோதனை செஞ்சு அந்த நம்ம தப்பை திருத்திக்கணும் அப்படின்னா எப்பயுமே வெற்றி தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.